ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றுக்கு நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அது வந்து சந்தேகம் கேட்டிருந்தீங்க. அதுக்கான விளக்கம் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன். வாங்க, தேன் ப்ளஸ் மலர் சேர்த்து எழுத கிடைப்பது விடை வந்து டி, ஏ அண்டு பி. அதாவது தேன் ப்ளஸ் மலர்ங்கிறத சேர்த்து எழுதுனா தேன் மலர்னு எழுதலாம், தேமலர்னு எழுதலாம். எப்படி வந்து அப்படி எழுத முடியும் அப்படின்னா, இப்போ தேன் ப்ளஸ் மலர் தேன்மலர், தேன் ப்ளஸ் மலர் தேமலர் அப்படின்னு புணரும். இப்போ இந்த மா இருக்கு இல்லையா, இந்த மாவை வந்து பிரித்து எழுதணும்னா என்ன வரும்? இம் ப்ளஸ் அ அப்படின்னு பிரித்து எழுதலாம். இப்போ இதில் விதி, புணர்ச்சி விதியை கொடுத்துருக்கோம். புணர்ச்சி விதியை பாருங்கள். தேன்மொழி மெய்வரின் இயல்பும், அதாவது தேனுங்கிற சொல்லுக்கு முன்னாடி மெய்யெழுத்து வந்ததுன்னா, அப்போ வந்து தேனுங்கிற சொல்லுக்கு முன்னாடி மெய்யெழுத்து, இந்த இம்முங்கிற மெய்யெழுத்து வருதா, அந்த மெய்யெழுத்து வந்துச்சுன்னா இயல்பாகவும் புணரும், மென்மை மேவின் இறுதி அழிவும். அதாவது இயல்பாகவும் புணரும், அதே சமயம் இந்த இறுதி ஈறு வந்து கெட்டும் புணரும். அழிவும்னா கெட்டும் புணரும். அப்போ வந்து தேமலர்னு வரும், இயல்பாக தேன்மலர்னு புணரும். அப்போ அதுக்கான விதி வந்து தேன்மொழி மெய்வரின் இயல்பும் மென்மை மேவின் இறுதி அழிவும் என்னும் விதிப்படி தான் இது ரெண்டு பாரி புணரும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.